அவர் தன்னை கையளித்தார். பிறர் வாழ தன்னை இழக்கும் வாழ்வே பணி என்றார். அப்பத்தை பிட்டு கொடுத்து அவர் தன்னை கையளித்தார். பிறர் வாழ தன்னை இழக்கும் வாழ்வே பணி என்றார். சுயநலம் உடை தெரிந்து நாம் இறை மக்களாவோம். சுயநலம் உடை தெரிந்து நாம் இறை மக்களாவோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மைமிகு திருவுடல் திருரத்த பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமயத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தன் உடலை பிரசன்னமாக கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் நாம் வாழக்கூடிய இந்த சமூக சூழலில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவருடைய திருவுடலை உண்டு நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய வாழ்க்கையாக, அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவர் நம்மோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் இதோ இந்த அப்பரசம் வடிவிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பது, நம்மை காக்க இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த போது மட்டும்தான் புதுமைகள் செய்தார் என்று இல்லை, இன்றளவும் அவர் புதுமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது அந்த ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிற புதுமை அதிசயம் நம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதற்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அன்பிற்குரியவர்களே, அது நம்முடைய வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியே இதோ ஆண்டவர் என்னுள் பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் வார்த்தைக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ, நாம் நம்முடைய செயல்பாடுகளை பிரதிபலிக்க சிறப்பாக இந்த விழா அன்று நாம் உறுதியெடுப்போம். நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ உம்மை திருப்பலியில் உட்கொள்ளக்கூடிய நான் நீயாகவே நான் மாற வேண்டும் என்கிற அந்த வேண்டுதலுக்காக சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம், மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையாரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3, 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும்
உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147 பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்வதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானவர் உணவிதோ வழி நடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாயேற்கெறிதல் நலமாகாதே. நாயேற்கெறிதல் நலமாகாதே. ஈசாய் பலியிலும் பாஸ்கா மறியிலும் நம் முன்னோரை
அவருக்கு அந்த மன்னாவிலும் இந்த பழியின் முன்கூறி காண்பீர், இந்த பழியின் முன்கூறி காண்பீர். நல்ல ஆயனே உண்மை உணவே, இயேசுவே எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல்ல அமுதே ஊட்டிடுவீரே, எமக்கு நல்ல அமுதே ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர், நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய், மாந்தருக்கிங்கு உணவினை தருவாய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய். அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள் வீராமீன். அல்லேலூயா, அருள் வீராமீன். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 58 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதேபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது.
கத்தோலிக்க வாழ்வினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அனைத்து அருளடையாளங்களையும் உள்ளடக்கி ஒரு உன்னதமான அருளடையாளமாய் என்றும் நீண்டு நிமிர்ந்து நிற்கிற நற்கருணை விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இன்றைக்கு உங்களுடைய பங்குகளில் கார்பூஸ் கிறிஸ்தி என்கிற பெயர், அது லத்தீன் மொழியாக இருந்தாலும் எல்லோரும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாம் நம்புகிற இந்த நற்கருணை ஆண்டவரை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதமாய், என்னுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாய், என்னோடு என்றும் உடன் பயணிக்கிற, என்னை படைத்து காத்து எனக்கு உயிர் தருகிற ஆண்டவர் இவர்தான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம், கார்பூஸ் கிறிஸ்தி சுற்றுப்பிரகாரம் பல பங்குகளில் நடைபெறுவது உண்டு. இது நம்முடைய விசுவாசத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விழாவாக, நிகழ்வாக இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவை திரு அவையானது கொண்டாடி கொண்டு இருக்கிறது. கடவுள் நம்மை கொடைகளால் நிறைத்திருக்கிறார். அதன் மாற்று கருத்து என்பது இருக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு கொடைகள் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேருக்கு கொடைகள் சற்று குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல கடவுள் அந்த கொடைகளை கொடுத்திருக்கிறார் என்பது மாற்று கருத்தில்லாத ஒரு உண்மை. அவற்றிலே கடவுள் கொடுத்த கொடைகளில் உன்னதமான ஒரு கொடை, எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இறைவன் கொடுத்த கொடை ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசிக்கும் என்று சொன்னால் 2 கொடைகளை என்னால் சொல்ல முடியும். முதல் கொடை அது பெரிய வியாழன் அன்று கடவுளால் இயேசு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கொடை. அதுதான் நற்கருணை. தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாய் பானமாய் இறைவன் நம் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுத்து சென்றார் பெரிய வியாழன் அன்று. இரண்டாவது பெரிய கொடையானது பெரிய வெள்ளி என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாயாய் யோவான் வழியாக ஆண்டவர் ஈன்று கொடுத்தது. இந்த மாபெரும் 2 கொடைகளில் முதற் கொடையாய் நாம் காணக்கூடிய தன் உடலையும் இரத்தத்தையும் இறைவன் நமக்கு உணவாய் கொடுத்த நிகழ்வுதான் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கார்பூஸ் கிறிஸ்தி என்பதை, இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழா என்பது நமக்கு எதை மீண்டுமாய் நினைவுறுத்துகிறது என்று சொன்னால், கடவுள் இம்மானுவேலாய் இருக்கிறாய், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லக்கூடியது. ஒரு விதத்தில் சொல்ல போனா, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சொன்னது. ஆண்டவர் இம்மானுவேலாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த கார்பூஸ் கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மோடு என்று நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். கடவுள் என்னோடு என்று இப்போது நாம் சொல்ல வேண்டும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு என்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கடவுள் என்னோடு என்பதை உலகத்திற்கு பிரகடனம் செய்ய வேண்டும். இம்மானுவேல் என்பது, கடவுள் என்னோடு என்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. கடவுள் எனக்காக பிறக்க போகிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எனக்காக பிறந்த இம்மானுவேலன் இவர்தான் என்பதை உலகத்திற்கு சொல்வதுதான் இந்த கார்பூஸ் கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவாக இருக்கிறது. ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது சீடர்களுக்கு கொடுத்த கட்டளையானது என்ன? இதை என் நினைவாக செய்யுங்கள், அதை அனுதினம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும், நற்கருணை பவனியில் அந்த நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும், தகுதியான விதத்தில் தயாரித்த பிறகு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இது இயேசு ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது. அதை நாம் அந்த நாளில் நாம் நினைந்து கொண்டு பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த கார்பூஸ் கிறிஸ்து விழா, இந்த ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு சொல்லுகிற இன்னொரு செய்தி என்னவென்றால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்பதுதான். இந்த சாதாரண அப்பத்திற்குள்ளும் இந்த ரசத்திற்குள்ளும் கடவுள் தன்னையே பொதிந்து கொடுக்க முடியும் என்றால் அது கடவுளுடைய சக்திக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நிற்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது வழக்கமாக நம்ம ஆங்கிலம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது குறைந்தளவு ஒரு ஆங்கில அறிவு இருக்கிறவர்களுக்கு இது பெரிதாக பழக்கப்படாத வார்த்தை, பயன்படுத்தப்படாத வார்த்தை. ஏன் இதை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழில் சொன்னாலுமே அது புரிந்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது இல்லை. கரு உட்பொருள் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் எனக்கு இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன்றதில்
கொஞ்சம் உடன்பாடோடு புரிந்து கொள்ள முடிகிறது. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். 2 சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த நற்கருணையை நாம் புரிந்து கொள்வதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த சான்றும் சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசத்தின் பார்வையில் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நற்கருணை புதுமைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய நீக்கமர நிறைந்திருக்கிற பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருக்கிறது. அதில் 2 விதமா சொல்லுகிறார்கள். இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், கரு உட்பொருள் மாற்றத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்று சப்ஸ்டன்ஸ், உள்பொருள், அப்புறம் இன்னொன்று வெளிப்பொருள். உள்பொருள் என்ன அப்படின்னா, இப்போ நற்கருணை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த கரு உட்பொருள் மாற்றம் என்பது வெளிப்புறத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்றாங்க. வெளிப்புறமா உள்ளத நிறத்திலேயோ அதனுடைய வடிவத்திலேயோ அதனுடைய சுவையிலேயோ எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் உள்ளூர ஒரு உள்ளார்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் பொருள் மாற்றம் உள்ளே ஏற்பட்டிருக்கும். அதுதான் உடலாய் இரத்தமாய் அது உருமாறி உள்ளிருக்கிறது. அப்படின்றதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவில் நாம் கொண்டாடுகிறோம். பல சான்றுகளை சொல்ல முடியும் இந்த நற்கருடைய வல்லமையை சொல்வதற்கு. ஆனால் ஓரிரு உதாரணங்களோட அதுக்கப்புறம் விவிலிய பின்னணியும் நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு வானவியல் அறிஞர், ஒரு விண்வெளி அறிஞர், ஆஸ்ட்ரோனட், அவருடைய பெயர் மைக் ஹோப்கின்ஸ் அப்படின்றது அவருடைய பெயர். ரொம்ப சமீபமாக 2013 வருஷம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ISS, அங்கு இருந்து அவரை ஒரு 6 மாத காலம் நீங்கள் விண்வெளியில் தங்கி விண்வெளி குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், கோள்களை அண்ட சராசரங்களை குறித்த ஒரு ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் மனமுவந்து முன் வருகிறார். ஏன்னா இப்போ ஸ்பேஸுக்கு போகிறது திருப்பி வருவது எவ்வளவு கடினமானது அப்படின்றது நமக்கு தெரியும். மிக சமீபமாக சுனிதா வில்லியம்ஸ் அவங்க விண்வெளிக்கு போயிட்டு எவ்வளோ நாட்கள் கழித்து உயிரோடு வந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊரில் இந்தியாவில் கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்வெளி வீராங்கனை போயிட்டு திரும்பி வருகிற பொழுது அந்த ஒரு பயணம் செய்த விண்வெளி வெடித்து அந்த விண்கலம் வெடித்து இறந்து போன செய்தியும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த ஆஸ்ட்ரோனட்ஸுடைய லைஃபுமே ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு உறுதியற்ற நிலை. அப்போ 6 மாதம் தங்குவதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷனோட. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 6 மாதங்கள் அங்கே தங்கி இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய தனிமையில் எனக்கு துணை ஒன்று தேவைப்படுகிறது. என்னோடு 6 நற்கருணையை எடுத்து செல்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய பங்கு தந்தையின் மூலமாக 1000க்கு முறையான கடிதம் எழுதி 1000இடமிருந்து முறையான ஒப்புதல் பெற்ற பிறகு தன்னோடு அந்த விண்கலத்திற்கு 6 நற்கருணைகள் எடுத்து கொண்டு சென்றதாகவும், மாதத்தின் ஒவ்வொரு மாதமும் ஒரு நற்கருணையை உட்கொண்டு நான் ஆன்ம பலம் பெற்று தன்னுடைய பயணத்தை நிறைவாய் முடித்துவிட்டு வந்தேன் என்று அவருடைய சாட்சியமாக செய்திகளிலும் சரி நீங்கள் வலையொலிகளிலும் அவருடைய அந்த சாட்சியத்தை நீங்கள் பார்க்க முடியும். நற்கருணை தான் என்னுடைய தனிமையில் எனக்கு துணை நின்றது, நற்கருணை தான் எனக்கு ஆறுதலையும் பலத்தையும் உற்சாகத்தையும் தந்தது என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மாதம் முழுவதும் அவர் செய்யக்கூடிய காரியத்தை முன்னின்று நடத்துவதற்கு வலிமை தந்தது அவர் உட்கொண்ட ஒரு நற்கருணை. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து ஜெபிக்கிற நற்கருணை எவ்வளவு வல்லமையானது, அது எவ்வளவு வலிமையோடு ஆற்றலோடு செயல்பட முடியும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ வரலாற்று பின்னணி என்ன? இந்த கார்பூஸ் கிறிஸ்தி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா, பரவலாக எல்லா பங்குகளிலுமே இன்றைக்கு அந்த பவனிகள்லாம் வைத்திருப்பாங்க. 1246 வருஷம் பெல்ஜிய நாட்டில் இருக்கிற லீஜி அப்படின்னு ஒரு டயசிஸில் இதை சும்மா சாதாரண ஒரு விழாவாக நற்கருணை சுற்றுப்பிரகாரம் செய்யலாமே, எப்படி நம்ம புனிதர்களுக்கு நம்ம தேரோட்டம் அல்லது சப்பரம் எடுக்கிறோமோ அதுபோல் இந்த நற்கருணைக்கு நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. அந்த பழக்கமானது பக்கத்தில் இருக்கிற மறை மாவட்டங்களிலும் பங்குகளிலும் பரவுகிறது. அப்போது இது மக்களிடம் இருந்த ஒரு பாப்புலர் டிவோஷன் அப்படின்னு தான் இது வந்து கொண்டிருந்தது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் இதை அழுத்தம் திருத்தமாக நம்ம கார்பூஸ் கிறிஸ்தி விழாவை ஆண்டுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்மை பணித்தது. அன்றிலிருந்து நாம் வெகு விமர்சையாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இதுதான் வரலாற்று பின்னணி. மிக நீண்ட நெடிய வரலாறு அது நமக்கு தேவையில்லை. ஒரு குறுகிய ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணி இதுதான். சரி, விவிலியத்தின் அடிப்படையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் விழாவை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடுகளில் சான்றுகள் இருக்கிறது. ஆனால் நேரடி சான்று அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு தான் வர வேண்டியிருக்கு.
பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் கூட அந்த ஆண்டோடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு முன் வடிவமாக பார்க்கலாம். மன்னா பொழியப்பட்டது, அது அழிந்து போகக்கூடிய உணவு. ஆனால் இயேசு ஆண்டவர் தருகிற இந்த உணவானது தனது உடலையும் இரத்தத்தையும் அழியாத உணவாக தந்தார் அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் சான்றுகள் இருக்கிறது. நேரடியாக புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இந்த யோவான் நற்செய்தியினுடைய 6வது அதிகாரம் தான் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி தான். எப்படின்னா 6000 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு. அந்த உணவை எல்லாம் உட்கொள்கிறார்கள். 6000 பேர் ஐயோ அப்படி புகழ்ந்து தள்ளுகிறார்கள் இயேசுவை. இது எப்படி சாத்தியம் இல்லாத ஒரு காரியம்? ஒரு வனாந்தரத்துல இத்தனை 1000 ஆண்கள் மட்டும் 5000, அப்படித்தானே விவிலியம் சொல்லுகிறது. அப்போல்லாம் பெண்கள் 10,000த்துக்கு குறையாம இருந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய சரியான கணிப்பு என்று தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 10-15,000 பேருக்கு அவர் உணவு கொடுத்திருக்கிறார். வெறுமனே வைத்துக்கொண்டு ஒரு சில மீன் துண்டுகளையும் ஒரு சில அப்பத்துண்டுகளையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு புதுமை செய்த பிறகு உலகமே அவரை மெய்த்துகிறது. அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பகுதி எல்லாமே இயேசுடைய பெயரை தான் உச்சரித்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு டீ கடையில் போனாலும் எங்கே போனாலும் இயேசுவை பற்றி தான் பேசி கொண்டிருந்திருப்பார்கள், இருந்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாய் கொடுக்க முன் வரக்கூடிய அல்லது நடக்க போகக்கூடிய அந்த காரியத்தினுடைய முன்னோட்டமாக அந்த இடத்துல அந்த மறைபொருளை அவர்களுக்கு உடைத்து சொல்லுகிறார். எனது உடல் உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்பதை அந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த உடலை உண்டு இந்த இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான், அவன் நிலையான அழியாத வாழ்வை கொண்டிருப்பான் என்று அவர் ஆழமான உள் உணர்வோடு நடக்க போகிற பின்னாளில் அவர் செய்ய போகிற அந்த காரியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய எண்ணம் அன்றைக்கு எப்படி இருந்தது? அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி ஒரு மனிதன் தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக உண்ண கொடுக்க முடியும்? இரண்டாவது, நாமெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு ஒரு நாகரீகம் உள்ள மனிதனாக இந்த யூத சமூகம் இருக்கிற பொழுது நம்மை மனுஷ கறியை சாப்பிட சொல்றாரு, மனுஷ ரத்தத்தை நம்ம எப்படி குடிக்கிறது? இவரை நம்ம பெரிய ஆள் நினைச்சோம், இவர் பெரிய ஞானி நினைத்தோம், ஆனால் இவர் மட்ட ரகமான புத்தி கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்மளை எல்லாம் ஒரு மாற்று திசை நோக்கி கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்ய சொல்லுகிறார். மனித ரத்தத்தை உடலை உண்டு நம்மை பாவிகளாக்க நினைக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள், அவருக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்கள் அந்த நாளில் இருந்தார்கள். அந்த 6வது அதிகாரம்தான் இன்றைய நாளினுடைய அடிப்படை என்று நான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 26வது அதிகாரம், மார்க் நற்செய்தியில் இருக்கிற 14வது அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் இருக்கிற 22வது அதிகாரம், அதை கடந்து 1 கொரிந்தியரில் இருக்கிற 11வது அதிகாரம், இவை எல்லாமே ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் எப்படி உணவாய் பானமாய் இந்த உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய விவிலிய சான்றுகளாக நாம் பார்க்கிறோம். அப்போ இதற்கான இறையியல் பின்னணி என்ன அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இறையியல் பின்னணி என்ன? 2ஆம் வத்திக்கான் சங்கம் உலகின் ஒளி என்கிற லூமன் ஜென்சியம் என்கிற அந்த ஏட்டில் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. ஹோலி யூக்கரிஸ்ட் இஸ் த சென்டர் அண்ட் கல்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நற்கருணை என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் மையமாகவும் நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு செய்தி! அதுதானே உண்மை. இன்றைக்கு நீங்கள் எத்தனை அருளடையாளங்களை, எந்த அருளடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நற்கருணையோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக, நற்கருணையை உள்ளடக்கியதாக, திருப்பலியை உள்ளடக்கியதாக இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய நடு நாயகமாய் மையமாய் இருக்க வேண்டும். அதுதான் இருக்கிறது. இந்த திருமணம் அப்படின்னாவே நம்ம பூசையில தானே திருமணம் பண்றோம், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுவும் பூசையில தானே நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ இப்போ ஞானஸ்தானமும் நம்ம என்ன செய்யறோம்? பூசையில தான் வச்சு கொடுக்குறோம், பூசையில தான் வைத்து கொடுக்கணும் முறைப்படி பார்த்தா. அதே போல எல்லா அருளடையாளங்கள், நோயில் பூசுதலாக இருக்கலாம், குருத்துவமாக இருக்கலாம், எல்லாமே இதனோடு தான் தொடர்ந்து போகிறது. ஆனால் பாவ சங்கீதனம் என்பது ஒரு நற்கருணைக்கான ஒரு தயாரிப்பு அருளடையாளமாக அந்த இடத்துல வருவதை நாம பார்க்க முடிகிறது. ஆக இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிற விதமாகத்தான் ஆலயங்களில் நற்கருணை மையத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த நற்கருணை பேழையானது பெரும்பாலான ஆலயங்களில் மையத்தில் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஃபேஷனாக கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நற்கருணைக்கு தனி பீடமாக அமைக்கிறோம் அப்படின்னா சொல்லி ஒரு சில ஆலயங்களில் அதை சைடு பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. அது பண்ணுவது
என்னுடைய பார்வைக்கு சரியான ஒன்றாக இருக்காது. ஏன்னா வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த ஏடு உலகின் ஒளி அதைத்தானே சொல்லுகிறது. நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம் என்பது வாழ்க்கையினுடைய மையம். கோவில் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தானே. அப்போ அந்த கோவிலிலும் நற்கருணை மையத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய ஆசையும் கூட அதுதான். அதே நேரத்தில் நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய நிறைவாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் சில நேரங்களில் இந்த வயதானவர்களை சந்திக்கிற பொழுது, நோயில் புசுதலுக்கெல்லாம் போகிற பொழுது, அந்த இறுதி தருணத்தில் நற்கருணை வாங்குகிற பொழுது அவர்கள் அடைகிற பேரானந்தம் அதை சொல்லி மாள முடியாது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது அவர்களுக்கு இருக்கும். அப்போ என்னுடைய விண்ணக பயணத்திற்கு நான் தயாராகிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு திடம் தரும் உணவாய் என்னை சந்திக்க வருகிறாரே என்கிற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு அந்த நற்கருணையை பெறுகிற பிள்ளைகளுடைய முகத்தில் நான் மகிழ்ச்சியை பார்த்திருக்கிறேன். அவருடைய முகத்தில் இருக்கிற தைரியத்தையும் நான் கண்டிருக்கிறேன். ஏனென்றால் நற்கருணை நம்முடைய கத்தோலிக்க வாழ்வினுடைய மையமும் நிறைவுமாக இருக்கிறது. அதனால தான் அன்னை தெரசால் எங்கு சென்றாலும் இந்த நற்கருணையை மையப்படுத்துவார்கள். குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் நம்ம அன்னை தெரசா அவர்களை அங்கே தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார்கள். நீங்கள் வந்து கான்வெண்ட் ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் அப்படின்னு அன்னை தெரசாவுக்கு முறையான கடிதம் எழுதி முறையான ஒப்புதல் பெற்று அன்னை தெரசாலும் அவர்களுமே கூட ஒப்புதல் தெரிவித்து விடுகிறார்கள். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் என்னுடைய சகோதரியோடு வருகிறேன், எங்களுக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் தங்கக்கூடிய இல்லங்களை நீங்கள் அந்த இல்லத்தை நீங்கள் தயார் செய்து வைத்தால் நன்று சன்று எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அம்மா கேட்டவுடன் அன்னை தெரசாவுடைய வேண்டுகோளுக்கு இல்லைங்க அந்த ஆயரை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். ஏன்னா ஆயரை விரும்பி கூப்பிட்றாங்க. அந்த சபை நீங்கள் வந்து எங்களுக்கு பணி செய்யணும்னு ஆயரை விரும்பி கூப்பிட்றதுனால ஆயர் எல்லாவற்றையும் முன்னின்று தன்னுடைய மேற்பார்வைக்கு கீழே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். அப்போ அன்னை தெரசா வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு வரவேற்பு கொடுப்பதற்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரூம்ஸ்லாம் எல்லா ரூம்ஸ்லேயும் ஃபேன்ஸ்லாம் போட்டு நல்ல ரூம்ஸ்லாம் நல்ல டிசைன் பண்ணி நல்ல வெல் ஃபர்னிஷ்டு பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ அன்னை தெரசா வந்த உடனே முதல் காரியமாக சொன்னது, இந்த கார்பெட்லாம் எடுங்க அப்படின்னாங்களாம். பிஷப்புக்கு ஒரே ஆச்சரியம், இல்லை மதர் உங்களுக்காகத்தான், எடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அறைகளில் போய் பார்க்குறாங்க. அறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அறைகளிலுமே ஃபேன்லாம் இருந்துச்சு. அந்த ஃபேனெல்லாம் எடுங்க அப்படின்னு. அது ஃபேன்னா அது வந்து அது அவர்களுக்கான வசதிகள்லாம் இருந்துச்சு. அந்த வசதிகள்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு அறையிலையுமே அறைக்கு முன்பாக ஃபோன்லாம் இருந்துச்சு, இன்டர்காம்லாம் இருந்துச்சு. அம்மா எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அலைபேசி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இதை என்ன மதர் தேடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் அம்மா சொன்னாங்களாம், நற்கருணை ஆலயம் எங்கே, சேப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ ஆயர் சொன்னாரா, சேப்பல் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பல் ஒரு சீக்கிரமாக அந்த வேலை முடிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அன்னை தெரசால் சொன்னதாக சொல்வார்கள், என் ஆண்டவர் குடியில்லாத இந்த இடத்தில் என்னால் ஒரு நாள் கூட குடியிருக்க முடியாது. தயவு கூர்ந்து உடனடியாக இந்த நற்கருணை பேழையை நீங்கள் தயார் செய்து முடித்து விடுங்கள், அதுவரை நாங்கள் வேறு ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயரிடம் வேண்டுகோள் வைத்து உடனடியாக அந்த சாப்பல் வேலையை முடித்து அம்மா அதுக்கப்புறம் தன்னுடைய அருள் சகோதரிகளோடு அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ், அன்னை தெரசா சிஸ்டர்ஸ் அங்கே போய் பணி செய்ததாக அவருடைய வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறார். எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிற, என்னுடைய பணியினுடைய ஊக்கமாக இருக்கிற, ஊற்றாக இருக்கிற என் நற்கருணை ஆண்டவர் நான் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்தி நமக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு மேலான ஒரு உண்மை என்னவென்றால், நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய மையமாய் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் இந்த நற்கருணையானது மூவர் இறைவனை இன்னும் இணக்கமாய் நாம் நெருங்கி செல்வதற்கு நற்கருணை நமக்கு துணை நிற்பதாகவும் இறையியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நற்கருணை என்பது நம்முடைய நம்பிக்கையின் உச்சமான மறைபொருளாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு பாஸ்கா விழா கொண்டாடுகிற பொழுது அவர்கள் கடந்து வந்த அந்த கசப்பான அனுபவத்தையும், அந்த கசப்பான அனுபவத்தில் கடவுளுடைய கரம் அவர்களோடு எப்படி இருந்தது என்பதையும், அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போகிற பொழுது உணவுக்காய் தவித்த பொழுது எப்படி ஆண்டவர் மன்னா பொழிந்து அவர்களுக்கு உணவளித்தார் என்பதையும் சுட்டி காட்டுகிற விதமாகத்தான் அந்த பாஸ்கா விழா இருந்தது. அந்த பாஸ்கா விழாவினுடைய மறுபெயர்ப்பாக அல்லது அடுத்த நீட்சியாகத்தான் ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கிறார். அதுதான் மிக அருமையான செய்தி. வாலும் உடலும்
வாழ்வு தரும் உடலும் இரத்தமுமாய் இறைவன் தன்னையே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான நிகழ்வு தான் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழா கார்பூஸ் கிறிஸ்தி. தன்னுடைய உடலையே கொடுக்கிறார். அழியக்கூடிய உணவாக அல்ல, அழியாத ஆன்ம உணவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததனுடைய ஒரு உண்மை நிகழ்வாகத்தான் இதை சொல்லுகிறார்கள். இது பாஸ்கா நிகழ்வின் மறு உருவாய் அமைந்திருக்கிறது என்று. அதைத்தையும் கடந்து நற்கருணை என்பது பலிகளுக்கெல்லாம் ஒரு மிக உயர்ந்த உன்னதமான அருளடையாள பலி என்பதையும் இறையியல் அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த நாளில் நாங்களோடு பகிர்ந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், நற்கருணை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு புனிதமானது, உயர்ந்தது, உன்னதமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பள்ளிக்கு போகிற பொழுது நற்கருணை வாங்குகிறீர்கள். நாக்கில் வாங்குறதா, கையில் வாங்குறதா, வலது கையில் வாங்குறதா, இடது கையில் வாங்குறதா, இந்த பஞ்சாயத்து, இந்த டிபேட்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் என்ன, வாங்குகிற பொழுது உள்ளூர ஒரு ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் பக்தியும் இருக்க வேண்டும். வாங்குகிற நற்கருணை எந்த விதத்திலும் கீழே மேலே எங்கிட்டு சிறு சிதறியோட சிந்திடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் நற்கருணையை வாங்கினாவே போதுமானது. ஒரு சில பேருக்கு நாக்கில் வாங்கினாதான் அது பெரும் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா அவங்க பழகி வந்துட்டாங்க, பாரம்பரியத்தில் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அவர்களை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம விமர்சிக்கக்கூடாது. அது அவருடைய நம்பிக்கை. நானாக நற்கருளை கொடுக்குற பொழுது ஒரு சில பேர் நாக்கை நீட்டினாங்க அப்படின்னா நான் கட்டாயம் ஒரு நாக்கில் கொடுப்பேன். ஒரு சில பங்குகளில் கைகளில் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பெரியவங்க வரும்போது நாக்கை நீட்டினாங்க. ஏன் ஒரு சில இளைஞர்கள் கூட அந்த ஒரு மரியாதை இருக்கணும், கையில் தொடக்க கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அப்படி வருகிறவர்களுக்கு நம்ம கட்டாயம் நாவல் அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறோம். கையில் வாங்குறதுமே சரி, எப்போவுமே அந்த ஒரு மரியாதை இருக்கணும், அது முக்கியமானது. இரண்டாவது, நீங்கள் ஆலயத்திற்கு சொல்லுகிற பொழுது நற்கருணையை பேழையை சந்தித்த பிறகு தயவு கூர்ந்து தலைவணங்கி ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து அவருக்கு மாண்பையும் ஸ்துதியையும் அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நற்கருணை ஆண்டவர் இருக்கிற இடத்தில் அமைதி எப்போதும் காக்கப்பட வேண்டும். இதையும் நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நற்கருணை இருக்கக்கூடியவர் யார், அவர் எவ்வளவு உன்னதமானவர் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அந்த அடிப்படையான நம்பிக்கையை அவர்களுக்கு நாம் கடத்துகிற பொழுது இந்த நற்கருணை பெருவிழாவை அல்லது ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு உணவாய் கொடுக்கப்பட்ட இந்த கார்பூஸ் கிறிஸ்து விழாவை கொண்டாடுவதில் ஒரு மகிமை இருக்கும், அதில் ஒரு பொருள் இருக்கும். அன்பான இறைப்பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த நாளில் நான் வரலாற்று பின்னணியை சொல்லியிருக்கிறேன். திருச்சபையினுடைய சங்க ஏடுகள் இந்த நற்கருணை விழாவை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சில மேற்கோள்கள் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலிருந்தும் குயினருடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நற்கருணை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் மையமாய் நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அப்பரச உறவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உறவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரணியர் எம்மை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திறத்தும் என்னை நீதிக்கும் தன்னைக்கும் இல்லாக்காமல் இந்த பரிந்தக்கத்தை மனுவிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக நலமளிக்கும் அருமாண்டாகவும் இருப்பனமாக. இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் திறத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கை ஊட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவாழ் திகழ் திருச்சபையும்
யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.